கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:25 ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என பாவம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என பாவம் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் என்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் என்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தாந்தீர் இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தாந்தீர் மறவாத என் தேவனே மாறாத என் தேவனே மறவாத என் தேவனே மாறாத என் தெய்வமே உபரபா உபரபா உப்பரபா உபரபா உகிரகா உகிரகா உர உரரரரரா உப்பரபா உபரபா ரிகா 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 ரரா ரிகனக ரிகா ரரா இரவெல்லாம் காத்தீர் ஊலிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊலிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ரிக்கரகா ரிகாரகா ரிகரகா ரிகாரகா ரிம ரபா ரிமா ரபா உப ரபா உபா ரபா உப்ப ரபா உபா ரபா ரிகரபா ரிகா ரகா ரிகரக ரிகாரரா புதிய நாள் தந்தீரையா புது கிருபை தந்தீரையா புதிய நாள் தந்தீரையா புது கிருபை தந்தீரையா அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பால சுந்தரி பிரைஸ் லார்ட். வாசிப்போமா ஏசாயா 10வது அதிகாரம் 25வது வசனம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் என் உக்கராகமும் அவர்களை சங்காரிக்க போகிறனாலே என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் எப்படி இருக்குது? ஆனாலும் இந்த ஆனாலும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வெரி வெரி வெரிக்கு ஸ்பைட்ரா ஸ்பைட்ரா SPH ஓ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். ஓடு கிடையாது. ஸ்பைட்ரா SPHODRA ஸ்பைட்ரா வெரி. இந்த வெரி ஸ்பைட்ராங்கிறது என்ன? இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது தன்னையே அவர் சொல்லிக்கிறார். He calls himself. தான் சொல்லக்கூடிய காரியம். என் கோபரம் குறையும், உக்கிர கோபம் குறையும் அப்படிங்கிறார். என்னுடைய வெரி himself. தேவன் தாமே தேவன் தாமே. வாசிப்போமா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே. பார்த்தீங்களா? தாமே. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் பரிசுத்தமா அவர் ஆக்குவார். சமாதானத்தின் தேவன் தாமே. வெரி ஸ்பைட்ரா
himself, தேவன் தாமே. வசனத்தை வாசிக்கிறேன், இதனுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்பதான் இதை அவர் செய்ய போகிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் மற்றதாக இருக்க காக்கப்படுவதாக. சரி, இப்ப இதனுடைய இன்னொரு வார்த்தையும் நம்ம பார்க்க போறோம். அவரே தாமே, ஹிம்செல்ஃப் வெரி. யோவான் 14வது அதிகாரம் 11. யோவான் 14:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள். அப்படியிட்டால் என் கிரியை நிமித்தம், என் கிரிகை அவருடைய கிரியை. இப்ப இந்த யூதர்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்ப மாட்டாங்க. யார நம்ப மாட்டாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்த கடவுள்ல நம்ப மாட்டாங்க. நான் ஒரு சீரியல்லாம் ஒரு ஸ்டடி கொடுத்தேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில ஒரு 5:30 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பிருக்கு. 5:45 ஆலயத்தில் போய் சேர்ந்துருக்கு. ஷார்ப்பா 6 o'clock மெசேஜ் ஆரம்பிப்பேன். 6:45 முடிப்பேன். ஒரே ஒரு ஹெட்டிங் தான். கானான் ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். தமது மகிமையை வெளிப்படுத்தி சீஷர்கள் விசுவாசம் வைக்கணும். இதான் மேட்ரு. இத அவங்க பாக்குறாங்க. ஆனா அந்த கிரிகள் நிமித்தமாவது நீ என்ன செய்யுங்க, என்னை நம்புங்க, பிதா என்னில் இருக்கிறது நீங்க நம்புங்க. அதான் என்னுடைய அர்த்தம். சரி, இரண்டாவது மை, எமோட்டோ, எமோட்டோ, மை, எம், எம் தனியா பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். எம் யூ, எம் எம், ஏ யூ டி ஓ யூ, எமோட்டோ, ஏ எம் ஏ, எம் எம் தனியா வச்சுக்கோங்க. எம் அட்டோ, ஏ யூ டி ஓ யூ, அட்டோ. கீழே எழுதிக்க பாருங்க, கீழே பாருங்க, அட்டோஸ், ஏ யூ டி ஓ எஸ். அதனாலதான் நீங்க ரெண்டு அட்டோஸும் அட்டோஸ், ஏ யூ டி ஓ எஸ் பி. முத எமட்டு என்னன்னு பார்ப்போம். எமட்டுன்றா என்ன நம்ம பார்க்க போறோம். மை செல்ஃப், மை செல்ஃப், மீ, மை. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு யோவான் 5வது அதிகாரம் 30. 5:30. நான் என், நான் என், மை, எமட்டோ, சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை, சுயமாக ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்டுக்கிறபடியே ஞானித்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமானதை நான் செய்கிறேன். நான் என் சுயமாக, நான் என்கிறத எமட்டோ அப்படிங்க, மை செல்ஃப். 8வது அதிகாரம் 14. யோவான் 8:14. எமட்டோ, எமட்டோ. எட்டாவது அதிகாரம் 14. இயேசு அவர்களை குறித்து, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்குது. ஏனென்றால் நான், அந்த நானத்தை நம்ம பார்க்கிறோம், எமட்டோ. சரி, ரெண்டாவது நான் உங்களுக்கு ஆட்டோஸ் சொல்லி கொடுத்தேன். ஆட்டோஸ்னா என்ன நான் பார்க்க போறோம். ஆட்டோஸுக்கு இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஈகோ, நான், ஈகோ. ஈகோ நானது வழக்கமா அது பெருமையை குறிக்கிற வார்த்தை. ஈகோ, திமிரு பிடிச்ச வேண்டாம், ஈகோ பிடிச்ச வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஐ, இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு லூக்கா எடுத்துக்கோங்க. 24வது அதிகாரம் 39. 24:39. நான் தான், நான் தான், ஐங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சது எமட்டோஸ். இப்ப இந்த ஆட்டோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆட்டோஸ் நான் தான் என்று அறியும்படிக்கு, நான் தான். இப்ப
ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஃபார்மசிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா. ஏய் அப்படின்னு போனை பக்கத்து என்ன தாள் கரடு முரடா யாருங்க இப்படி கரடு முரடா பேசுறா இருந்தாலும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு என் சவுண்டை கேட்டு சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கு புதுசாக வந்த பொண்ணுக்கு என் வாய்ஸை தெரியல. அதனால அவளை என்னை பார்த்தோன்னே என்ன காட்டா மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனால் அதுக்கப்புறம் என் வாய்ஸ் ஃபெமிலியர் ஆனவங்களுக்கு அவனுக்கு தெரியும். அந்த பேச்சை டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரியாதனால நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் காலையும் தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நான் தான்ங்கிறதுக்கு அட்டோஸ். சரி, அப்போ சொல்லு 10வது அதிகாரம் 26 10:26. பேதுரு அவனை தூக்கி எழுந்து நானும் ஒரு மனுஷன் தான். நானும் அந்த நானும்ங்கிறதுக்கு ஆட்டோஸ். சரி, இன்னொரு வசனத்தை வாசி அடுத்தது போயிடும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 24வது வசனம் 2:20. காணும். இன்னொரு வசனத்தை வாசிக்க வரும். 3வது ஆங்கர். ஆங்கர் ஹார்ஷ். ஹெச் மேல ஒரு கோடு ஹார்ஷ். 2 ஏ ஹெச் ஏ ஆர் ஏ ஹெச் ஹார்ஷ். ஹார்ஷ் ஆங்கர். இந்த வசனத்துடைய கீ வார்த்தையே இந்த ஹார்ஷ். ஹார்ஷ் டு கெட் ஆங்கிரி. இப்படி ஒரு தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹார்ஷா இருந்தார். யோனா 4வது அதிகாரம் 1வது வசனம். யோனாக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு ஹார்ஷ் ஹார்ஷ் கடும் கோபம் கொண்டு. இது என்ன அப்படின்னு ஜீல் ஃபார் த ஒர்க். ஒரு வேலையை ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோனாவே நினைவு பட்டணம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா கொண்டு போய் சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் மனம் மாறிட்டு மன மாட்டேங்கிறாரு. கோவம் வருது. யார் மேல? ஆண்டவர் மேல கோவம் வருது. ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா நீ இப்படிதான் இருக்க போறியா அப்படின்னு கேட்டு. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ எரிச்சலா இருப்பது நல்லதல்ல, அதற்காக நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பேன். இது கோபம் ஆண்டவர் மேல. நம்ம தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம். ஹார்ஷ். இந்த ஹார்ஷ்ல யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12வது 32:12. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. மோசே அந்த கோபத்தை அப்படியே இறக்குறார். எப்படி இறக்குறாருன்னு அருமையாக சொல்றாரு. என்ன பாப்போமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12. மலைகளிலே அவர்களை கொன்றுபடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களை தீங்கு செய்யும் பொருட்டே அவர் புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவார்களே என்று உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. அழகா சொல்றாரு. அவனுடைய ஒரு ஹார்ஷ அப்படி திரும்ப வைக்கிறார். கடைசியாக ஒன்ன பார்த்து டிஸ்ட்ரக்ஷன். அப்போலோமி. இன்னொன்னு ஒலுமி. 2 இருக்கு. அப்போலுமி ஒலுமி. அப்போ 2 சேர்த்து எழுதிக்கோங்க. அப்போ APOLLUMI அப்போலுமி. ஒலியுமி OLLUMI ஒலியுமி. ஒலியுமினா என்ன, அப்போலிமினா என்னன்னு பார்க்க போறோம். இது கிரேக்க வார்த்தை. லூக்கா
5வது அதிகாரம் 37வது வசனத்துல ஒளிமி முழுமையாக அழிந்து போகும். 5:37 திராட்சரசத்தை துருத்தியில ஊதுற பழசு புதுசு 2 காரியத்தை சொல்றாரு. 5:37 9:11 ஒருவனும் கோடி துணியை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், அதிகமாக கிழிந்து போய். புது ரசத்தை பழந்துருத்திலும் வைக்கிறதில்லை, வார்த்தால் துருத்தி கிழிந்து போகும். அந்த கிழிந்து போகிறதுக்கு அப்போ லுமி அப்படிங்கிறது, அதாவது அதை ரிப்பேர் பார்க்க முடியாது. சட்டையை ரிப்பேர் பார்த்துக்கலாம், ரிப்பேர் பார்க்க முடியாது. லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கறது ஒலுமிய பார்க்க போறோம். லூக்கா 5:4 ஒரு காணாமல் போட ஆடை பார்க்கணும். இந்த காணாமல் போட ஆடு திரும்ப கிடைக்குது. திரும்ப கிடைக்கிறதுனால அது முழுமையாக அதை அழிகிறது இல்லை. அதுக்காகத்தான் அப்போ லுமியில ஒலுமி அப்படின்னு இருக்கு, காணாமல் போன ஆடு. சரி, ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 7வது வசனம். 22:7 ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனையை அனுப்பி இந்த கொலைபாதகளை அழித்து அந்த பட்டணத்தை அழித்து சுட்டரிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும். அதனாலதான் அதுல என்ன போட்டிருக்கா அலுமி அலுமி. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வாசனத்துக்குள்ள வரைக்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இதனுடைய கீ வார்த்தை இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம், தேவ கோபம். 10வது அதிகாரம் 25வது வசனத்துல, ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள் என் உக்கிரமும் அவளை சங்கரிக்க போகிற என் கோபம், உக்கிர கோபம் தீர்ந்து போகும். தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்க முதல் கேட்டீங்கன்னா 10வது அதிகாரம் 33வது வசனத்துல, இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புக்களை பயங்கரமாக வெட்டுவார். வெட்டுறது வேற, பயங்கரமா வெட்டுறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழிவு அப்படின்னு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்க. அந்த அழிவு வரும் பொழுது அந்த ஃபோர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓங்கி வளர்ந்தவைகளை வெட்டென்று மேட்டிமையாலும் தாழ்த்தப்படும். அதனால் அவர் காட்டிலே அடர்த்தியை கோடாரினால் வெற்றி போடுவார். இது தேவனுடைய கோபம் யார் மேல வருகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் சனகரிப் ராஜா அப்படின்னு ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா மேல யுத்தத்துக்கு வரும்பொழுது ராப்சைகே அப்படின்னு ஒரு தளபதி, கேப்டன், இந்த யூத பாஷையில பேசி என்ன சொல்றான்னா ரொம்ப கேவலமா பேசுவான். நீங்க கண்ட மலத்தை திங்கத்தாட்டாங்க நாய்க்கு அப்படின்னு சொல்லி கண்ணா பண்ணான்னு பேசுவான். அவன் பேச 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 ராஜாக்கு பயங்கர சேட் ஆகி ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே என்னையில ஆண்டவரே உங்களை தான் ஆண்டவரே திட்டுறான் அப்படின்னு சொல்லி ஆலயத்துல போய் அவன் அனுப்பின லெட்டரை விரிச்சு வச்சிருக்காரு. ஆண்டவர் கோடாரியை தூக்குனார். அந்த கோடாரிக்கு பெயரு ஒரே ஒரு தேவ தூதர். அவன் கையில சங்கார பட்டயத்தை கொடுத்தாரு. 190,000 பேர்ல அழிச்சே போட்டான். அந்த ரொம்ப ரொம்ப துள்ளுனா பாத்தீங்களா, ராப்சாய்க்க அவனும் காலி. ராஜா மட்டும் தப்பிச்சான்.
ஆனா அவங்க கோயில போய் அவரே காலி பண்ணிட்டாரு. அப்ப தேவனுடைய கோபம் எதை வெட்டும்னா அடர்த்தியான தோப்பு, யாராலையும் தொட முடியாது, அவர் அழிச்சு விடுவார். கோபம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏசாயா 12:1 காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாக இருந்தீர், ஆனாலும் உங்களுடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறது. துதி ஒரு சீக்ரெட். நீங்க எவ்வளவு ஆண்டாட துதிக்கிறீங்க, அது இங்க இருந்து துதி வரும். ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். நேற்று HR ஒரு பொண்ணை கூட்டிட்டு யாரும் வருது. சார், இந்த பாப்பாக்கு நீங்க பைபிள் சொல்லி கொடுக்கணுமா சார்ன்ட்டு. நான் என்ன வந்து பிள்ளை நம்ம ஸ்டீஃபனுடைய அசிஸ்டன்ட் ஸ்டெஃபன் சார் எங்க போனா அந்த பொண்ணு கூடயே போவார். என்னம்மா அப்படின்னு கேட்டா, இவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒரு பாஸ்டர் குடும்பத்துக்குள்ள போறா, அதனால அவங்க சொன்னாங்களா நீ நல்ல பைபிள் நாலேஜோட வரணும் அப்படின்னு சொல்லி, அதனால என்கிட்ட வந்து விட்டுட்டான், நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இந்த பொண்ணை அப்படியே பாலிஷ் ஆக்குறதுக்கு ஆண்டவர் இவளை எங்க தூக்கி வைக்கிறாரு, ஒரு குடும்பத்துக்குள்ள. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பாஸ்டர் குடும்பம் ஃபுல்லா துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துதிக்க 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 மருமகள், நான் அந்த பொண்ணுட்டு சொன்னேன், நான் யூடியூப்ல என்னுடைய சேனலை காட்டினேன், இன்னைக்கு நம்ம நோட்ஸ் கொடுப்பேன் உனக்கு, உட்காந்து நீ என்ன சொன்ன எழுதணும், எழுதிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து நீ சொல்லணும்ட்டு. துதிங்க. துதிக்கும் போது நம்மளால நினைச்சுக்க முடியாத காரியங்களா அது நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி, 2வது வசனத்தை வாசிக்க. 12:2 இதோ தேவனே என் ரட்சிப்பும், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரை எனக்கு ரட்சிப்பும். கோபம் போன உடனே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இப்படி இப்படி. இது 2வது குறிப்பு. 4வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், நாமத்தை தொழுத்துக்கள், அப்படியே செய்களை ஜனங்களுக்கு அறிவிங்கள், அப்படியே நாமம் உயர்ந்தது பிரஸ்தம். நீங்க இதை செய்ய 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 தேவடைய கோபம் அத்திட்டு எங்கிட்டு போனே தெரியாது. சரி, 3வது ஒரு குறிப்பை பார்க்கிறோம், அந்த கோபத்தை குறித்து. ஏசாயா 14:24. 14:24 நான் நிர்ணயித்திருக்கபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொன்ன நிலை. இதெல்லாம் இதை நான் இது எழுதும் போது இந்த சம்பவம் எனக்கு தெரியாது, நேற்று நடந்தது. இது முதல்ல நான் எழுதி வச்சிட்டேன். திருந்திரம் போகும்போது உட்காந்து டே நைட் எழுதிட்டே இருக்கதான் என் வேலை. அவ ஆண்ட நான் அதை எழுதும் போது நீங்க அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி ஆண்ட ஒரு சாட்சி, இது அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, அவர் நினைச்சது நடக்கும், நம்மளால அதுவே செய்ய முடியாது. 32வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் இந்த ஜாதிகளுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறுவத்தோ சொல்லப்படும், கர்த்தர் சீயோனை ஆசீர்வாதமாக்கினார், அவருடைய ஜனத்தின் சிறுமியானவர்களை அதிலே திடம் கொண்டு தங்குவார்கள். அந்த திடம் கொண்டு தங்குறவர்கள் இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் திடம் கொண்டு தங்குவாங்க சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா தேவனுடைய கோபம் போகணும். தேவன் கோபம் போறதுக்கு ஒன்னே ஒன்னு, துதிக்கணும். 17வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 17:8 தன்னை உண்டாக்கினவரை நோக்குவான், அவரை மட்டும். இவ்வளவு நாள் எல்லாம் கண்ணு எல்லாத்தையும் சுத்தி சுத்திட்டு இருந்துச்சு, நாளே உட்காந்து இருந்தவங்கெல்லாம் இப்ப வந்து என்னது, வேற வழி கிடையாது, நான் பைபிளை கத்துக்கிடணும், வேற ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் கண்கள் இஸ்ரேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டு, உண்டாக்குனவரை நோக்கி கொண்டு பரிசுத்தரை. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த உண்டாக்குனவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டோடைய அபிருதமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருது. சரி, 5வது குறிப்பை பார்க்க போறோம். 30வது அதிகாரம் 30வது வசனம். ஏசாயா 30:30 கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் பெரும் இடி வெள்ளத்தினாலும் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயத்தினால்
படித்த ஆசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்கிட்டு போவான். ஆச்சரியமான காரியம். இவ்வளவு நாள் ஆசிரியனை அவனுடைய பிள்ளைகளை பயம் காட்டிட்டு இருக்கேன். ஆனா அவர் சொல்றது என் கையில இருக்கான் தண்டாயுதன்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய கோபம் போகுது. தேவனுடைய கோபம் எப்படி போகும்? நீங்க அவரை துதிக்க அவரை மகிமைப்படுத்துறீங்க, அவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றீங்க. அப்படி சொல்ல 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 தேவன் என்ன செய்யறாருன்னா எத்தனை காரியங்களை அனுப்புகிறாருன்னா 31 தமது சத்தத்தை கேட்க பண்ணி 1 உக்கரமான கோபத்தை 2 பட்சிக்கெறிகிற ஜுவாலை 3 பெரு வெள்ளம் 4 கல்மலை 5 புயத்தின் வெள்ளம். இத்தனையும் காமிச்சு இது என்னால மாத்திரம் காட்டும். இதுதான் தேவன் தன்னுடைய வல்லமை. இதெல்லாம் தன்னுடைய ஆயுதத்தினுடைய லிஸ்ட நம்ம பார்க்கணும். 29வது வசனம். இப்படி ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. எல்லாரையும் சத்தத்தை கேட்க செஞ்சு ஆசிரியர் நொறுக்கப்பட்டாரு. இப்ப என்ன சத்தம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 29வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 29. பண்டிகையில் ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறதை போல பாடுவீர்கள். நீ பாடுவன்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலையிலே போக நாதசுரத்தோடும் நடந்து வருகிற மகிழ்வுகள். நாதசுரம் பி 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 இதை நம்ம இன்னொன்று தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நமக்கு டைம் கிடையாது. 6வது குறிப்பு ஏசாயா 31வது அதிகாரம் 1வது வசனம். இது உலக மக்களுடைய முடிவு. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை இடாமலும் ஈகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதால் அவர்களை நாடி குதிரை வீரர்களாகிய மகா பலசாலிகளாக இருப்பதனாலே அவர்களை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா, உலக மக்கள் அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அதைத்தான் பார்ப்போம். 2வது வருஷம் பாருங்க. அவர் ஞானம் உள்ளவர். அவர் பார்ப்பாரு. என்னைய பார்க்கறையா, உலக ஸ்ட்ரென்த்தை பார்க்கறையான்னு அந்த ஞானம் பார்க்குது. அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்வதற்கு சரி. இது அவருடைய ஸ்பெஷல் பவரை பார்க்க போறோம். ஆண்டவர் தன் பிள்ளைகளை எப்படி காப்பார்னா ஒரு பறந்து காக்கிற பட்சி எப்படி காக்குமோ 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப வைப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், அவரை அண்டிக் கொள்றோம், அவரை துதிக்கிறோம். இந்த உலக பிரகாரம் நஷ்டத்துக்கிட்ட போகவே கூடாது. 37வது அதிகாரம் 36 ஏசாயா 37 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நான் சொன்னதை இங்க நான் எழுதி வச்சிருக்கேன், வந்தா அந்த யாரெல்லாம் பேசினா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இந்த ஸ்பெஷல் பவர் ஒரு தூதன் இருக்கு. அந்த தூதன் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடான். ஜெப படிப்போமா. மகா இரக்கமும் கரைவமேல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா. நீர் எங்களுக்கு அப்பொழுது நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.